அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு 2 விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிற நண்பர்கள் அல்லது வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிக்கிற நண்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. தாராளமா முயற்சிங்க, வேலை கிடைக்கும். ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். சரிங்களா? 2வது பாயிண்ட், ஏற்கனவே வேலை செய்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க இங்கே பாருங்க, அப்படியே ஒரு 2, 3 மாசமே ரொம்ப இறுக்கமாக டைட்டாக ஏதோ ஒரு மென்டல் ப்ரெஷரோடு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடங்கள்ல கூட ஒரு நிம்மதியே இல்லாமல் அப்படியே ஏதோ ஒரு கஷ்டத்தின் பேரில் இறுக்கத்தின் பேர்லேயே வேலை செய்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த மாதம் குறைஞ்சு போயிடும். வேலை செய்கிற இடத்துல அப்படியே கலகலப்பாக என்னங்க இன்றைக்கி போனதும் தெரியல, வேலை முடிஞ்சதும் தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். இது ஒரு விஷயம். வேலை செய்கின்ற இடங்களில் நல்ல சூழல் மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறவர்களோடு இருந்து வந்த கருத்து முரண்பாடுகளும் குறைஞ்சு போயிடும். அந்த விதத்தில் இந்த மாதம் சிறப்பு. அதே போல் கொஞ்சம் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அப்போது கையில் கொஞ்சம் பணம் சேருதுன்னா ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு ஐடியா பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதம் வாங்கி வச்சிடலாம். அதுக்கு சிறப்பான அமைப்பு. இன்னொரு விஷயம், இது நல்லதாக கெட்டதாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணீங்க. நீங்கள் யார்கிட்ட காசு கேட்டாலும் கடனாக இப்போ கிடச்சிரும். அதாவது இப்போது இந்த ஒரு தேவை இருக்குது, கை மாத்தா இவர்கிட்ட ஒரு 1000 ரூபா கேட்கணும், இல்லை ஒரு பேங்க்கில் லோன் எடுக்கணும். இந்த மாதம் கடன் பெறுவதற்கு சிறப்பான மாதம். கேட்டிங்கன்னா கிடைக்கும். சரிங்க, எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போயிட்டும் இருக்குங்க. ஆக ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. 2வது, செலவினங்கள் அதிகமாகிறதுனால கூடுமான வரையிலும் சுப செலவாக வச்சுங்க, இல்லைனா அசுப செலவுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதில் கவனம் தேவை. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் டல் அடிக்கும். ஆக படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. தாயாருடன் கருத்து முரண்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். அதில் பார்த்துருங்க. சரிங்களா?